2 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரம். பவுல் ஏற்கனவே கொரிந்திய மக்களுக்கு பவுல் மீது வைத்த குற்றச்சாட்டுகளுக்கான பதிலாக சில காரியங்களை கூறியிருக்கிறார். அதாவது பவுல் அப்போஸ்தலன் ஒரு அப்போஸ்தலனே கிடையாது, அவன் தேவனால் நடத்தப்படுகிறவன் அல்ல என்று சொல்லி பவுலை குறித்து குற்றம் சாட்டுவோர்கள் கொரிந்து மக்களிடத்திலே காணப்பட்டார்கள். கொரிந்து மக்களை குழப்பக்கூடியவர்களாக இருந்தார். அது வெறும் பவுலை குற்றம் சாட்டுவதோடு மட்டும் நிற்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. பவுல் அப்போஸ்தலன் அல்ல என்று சொல்வது அது பவுலை குறித்ததான ஒரு விஷயம் மட்டும் அல்ல. அப்படி என்றால் பவுல் அதை கண்டுக்காமல் விட்டிருப்பார். ஆனால் இதற்கு பின்னணியிலே ஒரு பெரிய சதி உள்ளது, ஒரு சாத்தானுடைய சதி உள்ளது. அதை குறித்துதான் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே பவுல் விளக்கமாக எழுதியிருக்கிறார். என்னவென்றால், பவுலை எந்த அடிப்படையிலே பவுல் அப்போஸ்தலன் அல்ல என்று கூறுகிறார்கள் என்கிறதை மிக முக்கியமாக இருக்கிறது. பவுலை ஏன் அப்போஸ்தலன் அல்ல என்று சொல்லி சொன்னார்கள்? நாம் சென்ற வாரங்களிலே பார்த்திருக்கிறோம். பவுலுடைய தோற்றத்தின் அடிப்படையிலே. பவுல் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறார்? பலவீனமான தோற்றத்தோடு இருக்கிறார். அவருடைய பேச்சு மக்களால் கவரக்கூடிய ஒரு பேச்சு அல்ல. பவுலுடைய பேச்சு ஒரு கவரக்கூடிய பேச்சு அல்ல. அப்போ உருவம், அவருடைய பேச்சு, இந்த அடிப்படையிலே பவுல் அப்போஸ்தலர் அல்ல என்று தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, பவுல் உண்மையிலேயே தேவனால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலனாக இருந்தால் ஏன் அவர் சிறையில் இருக்க வேண்டும்? ஏன் அவர் பலமுறை அடிக்கப்பட வேண்டும்? ஏன் பாடுபட வேண்டும்? ஏன் வசதியற்ற வாழ்க்கை வாழ வேண்டும்? அப்போ தேவனால் நடத்தப்படக்கூடிய மனிதர் கண்டிப்பாக ஆசீர்வாதமாக செல்வந்தராகத்தானே இருக்க முடியும். பாடுபடுவார்களா என்கிறது இந்த அடிப்படையிலே தான் பவுல் எல்லாம் ஒரு அப்போஸ்தலனை கிடையாது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தையை கேட்ட கொரிந்து மக்களை குழப்புகிறவர்களாக இருந்தார். ஆகவே பவுலை அப்போஸ்தலன் அல்ல என்று சொல்லி ஸ்தாபிப்பதன் மூலமாக அது ஏதோ ஒரு பவுலுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு என்று சொல்லி லேசாக எடுத்து விட முடியாது. அது ஒரு பெரிய சதி என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை இங்கே பவுல் தெளிவுபடுத்துகிறார். இதற்கு பின்பதாக ஒரு பெரிய சதி நடக்கிறது என்கிறதை பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாக இருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அதாவது என்னை நீங்கள், அதாவது பவுலை மற்ற மக்கள் பவுலை வேண்டாம் என்று சொல்லி பவுல் மீது வெறுப்பை மூழ்கிறவர்கள் பவுல் ஒரு முட்டாள் என்றுதான் சொல்லி வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில அதே வார்த்தையை எடுத்து பயன்படுத்துகிறார். என்னை நீங்கள் புத்தியினாக முட்டாளாக நினைத்தாலும் அப்படியாக சகித்துக் கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்கனவே சகித்திருக்கிறீர்கள், அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிறார். என்னுடைய புத்தியினத்தை, என்னுடைய முட்டாள்தனத்தை, அதாவது நான் செய்கிற காரியங்கள் முட்டாள்தனமானது என்கிறதான் யாருடைய குற்றச்சாட்டு? பவுல் அந்த கொரிந்து மக்களிடத்திலே பவுலுக்கு எதிரான பேச்சை பேசுகிறவர்களுடைய குற்றச்சாட்டு. இவன் முட்டாள்தனமாக நடந்து கொண்டிருக்கிறான். யாராகலும் கிறிஸ்துவுக்காக பாடு சகிப்பார்களா? உண்மையே கடவுள் வல்லமை உள்ள கடவுளுக்காக செயல்படுகிறவர்கள் எப்படி பாடுபட முடியும்? பவுல் முட்டாள்தனமாக இருக்கிறார், அவருடைய பேச்சு எல்லாம் முட்டாள்தனமாக இருக்கிறது, பவுலுடைய செயல் எல்லாம் முட்டாள்தனமாக இருக்கிறது. பவுல் இதே காரியத்தை தான் ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். நீங்கள் என்னை பைத்தியம் உள்ளவர்களாக நினைத்தால் பரவாயில்லை, நான் கிறிஸ்துவுக்காக அதை அப்படித்தான் என்பதாக சொல்லியிருப்பார். இப்போ இங்கே நீங்கள் என்னை நான் முட்டாள்தனம் உடையவனாக நினைத்தால் பரவாயில்லை, அப்படியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிறார். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்கின்ற வார்த்தையை பவுல் இங்கே பயன்படுத்துகிறார். அதாவது நீங்கள் என்னை, அவர்களுடைய பேச்சை ஒருவேளை கேட்டு, அதாவது கொரிந்து மக்கள் அப்படி செய்கிறார்கள் என்கிறது அல்ல, கொரிந்து மக்களிடையே பவுலை குறித்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வந்தார்கள் சிலர். இப்போ ஒருவேளை கொரிந்து மக்களும் அவர்களுடைய பேச்சை நம்பி நீங்கள் அப்படி நினைத்தால் அப்படியாக நினைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் உண்மையிலேயே நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? உங்களை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒரு புத்தியுள்ள கன்னிகையாக ஒப்பு கொடுக்க நான் நியமித்திருக்கிறேன். அதற்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்கிறதாக இங்கே பவுல் சொல்லுகிறார்.
இங்க வைராக்கியம் என்கின்ற வார்த்தை தமிழில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ உங்களுக்காக நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆங்கில வேதாகமத்திலே படித்தால் அங்கே ஜெலஸ் என்கின்ற வார்த்தை இருக்கு. ஜெலஸ் என்றால் பொதுவாக தமிழ்ல எப்படி மொழிபெயர்க்க வேண்டும்? பொறாமை என்று மொழிபெயர்க்க வேண்டும், அப்படிதானே? ஆனால் பொறாமை என்கிற வார்த்தை தமிழிலே அது ஒரு சரியான அர்த்தம் உள்ளதாக இருக்காது. ஆகவேதான் அந்த பொறாமை என்று மொழிபெயர்க்காமல் உங்களுக்கு வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்கிறதாக மொழிபெயர்த்திருக்கிறார். உண்மையிலேயே அது எப்படி வந்திருக்க வேண்டும் என்றால் ஒரு பொசசிவ்னஸுக்கு தமிழ்ல என்ன வார்த்தை அப்படி சரியாக ஒரு வார்த்தை இல்லை என்று நினைக்கிறேன். ஆகவே தான் இந்த வைராக்கியம் என்கின்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலே அந்த இடத்துல ஜெலஸ் என்கின்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே இதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. கடவுள் தேவ வைராக்கியம், தேவனுடைய ஜெலஸ் ஆஃப் காட், கடவுளுடைய ஜெலஸ். பொறாமை என்று சொல்ல முடியாது. ஆனால் ஜெலஸ்க்கு தமிழ்ல மொழிபெயர்த்தால் பொறாமை என்று தான் வரும் என்று நினைக்கிறேன். ஆனால் பொறாமை என்று தமிழ்ல எப்படி பேசினால் அது ஒரு தப்பான அர்த்தம் வரக்கூடிய ஒன்றாக இருக்கும், அப்படித்தானே? ஆனால் மனிதர்கள் கொள்ளுகிற பொறாமை என்பது தப்பான அர்த்தம் உடையதாக இருந்தாலும் கடவுள் கொள்ளக்கூடிய பொறாமை என்கிறது அது ஒரு தப்பான அர்த்தம் உள்ளது அல்ல. பழைய ஏற்பாட்டிலே வேதாகமத்தில் நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறேன் என்கின்ற ஒரு வார்த்தை உண்டு. யாத்திராகம புஸ்தகத்திலே அந்த 10 கற்பனை கொடுக்கிற அந்த வேளையிலே ஆண்டவர் சொல்லுவார், நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறேன் என்பதாக. அந்த எரிச்சல் என்கின்ற தமிழ்ல மொழிபெயர்ப்பு அப்படி இருக்கும். ஆங்கிலத்தில் நீங்கள் படித்தீர்கள் என்றால் அல்லது அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு ஜெலஸ் அல்லது பொறாமை என்கின்ற அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ அதைத்தான் நீங்க சொல்லுகிற கடவுள் எப்படி மனிதர்களிடத்திலே ஒரு ஜெலஸோடு இருக்கிறாரோ அதே விதமான ஜெலஸ் என்னிடத்திலும் இருக்கிறது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கடவுள் எதற்காக மனிதர்கள் மீது பொறாமை கொள்ள வேண்டும் அல்லது ஜெலஸ் கொள்ள வேண்டும்? அது இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள். இந்த கணவன் வேறொரு பெண்ணிடத்திலே பேசும்போது இந்த மனைவிக்கு அட்டென்ஷன் கொடுக்காமல் வேறொரு பெண்ணோடு ஒரு தோழியாக இருக்கலாம் அல்லது யாரோ ஒரு பெண் அந்த பெண்ணிடத்திலே அதிக நேரம் செலவிட்டு பேசும்போது தப்பான அர்த்தத்திலே கூட இருக்க வேண்டியதில்லை. ஆனா இந்த மனைவி இடத்துல பேசுவதை காட்டிலும் அங்கே அதிக நேரம் பேசுகிறார் எனும் போது இந்த மனைவிக்கு ஒரு பொறாமை வரும். அதுதான் பொசசிவ்னஸ் என்று சொல்வார்கள், சரிதானே? அப்போ அது என்னது? அந்த பொறாமை என்கிறது எந்த அடிப்படையில் இருக்கும்? அந்த கணவன் மீது கொண்ட அன்பின் அடிப்படையில் இருக்கு. எனக்கு அட்டென்ஷன் தராமல் என்னை காட்டிலும் இன்னொரு பெண்ணுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார், இல்லது இன்னொரு நபருக்கு, அது பெண் என்று கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு நண்பராக கூட இருக்கலாம். இந்த மனைவிக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை காட்டிலும் இன்னொரு நபருக்கு அந்த கணவன் கொடுப்பார் என்று சொன்னால் இந்த மனைவிக்குள்ளாக ஒரு என்ன வரும்? ஒரு விதமான பொறாமை வரும், அப்படித்தானே? அது பொறாமை என்பது அன்பின் அடிப்படையிலானது. அது அவர்களை அழிக்க வேண்டும் என்பதல்ல, மாறாக அவர்கள் என்னோடு இன்னும் நெருங்க வேண்டும் என்கிற அடிப்படையிலானது. சாதாரணமாக மனிதர்கள் இடத்திலே பொறாமை என்று சொல்லும் போது அது எப்படி இருக்கும்? ஒன்றுகள் அவர்கள் அழிய வேண்டும் என்கிற அடிப்படையில் இருக்கும், இல்லை என்றால் அவர்களை காட்டிலும் நான் பெரிய ஆளாகி காட்டி அவர்களுடைய முகத்திலே கரியை பூச வேண்டும் என்கிற அடிப்படையில் இருக்கும். அதாவது அவர்களை காட்டிலும் நான் உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும், அது ஒரு பொறாமையின் வெளிப்பாடு. அல்லது அவர்கள் எந்த அளவுக்கு உயர்ந்து விட்டார்கள், அழிந்து போக வேண்டும் என்கிற, இதெல்லாம் பொறாமையின் வெளிப்பாடு. இதெல்லாம் கெட்ட பொறாமை. இதை குறித்து அது வேதாகமம் சொல்லுகிறது, இவைகளெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. ஆனால் இங்கே தேவ வைராக்கியம் என்று சொல்லப்படுவது அல்லது நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி கடவுள் சொல்வது இன்னும் புதிய ஏற்பாட்டிலே கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வைராக்கிய வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி ஆவியானவரை குறித்து சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது எல்லாமே அன்பின் அடிப்படையிலானது. என்னோடு இன்னும் எனக்கு நேரம் கொடுப்பதற்கு பதிலாக என்னை விட்டு இன்னொருத்தரோடு நேரம் செலுத்துகிறார், அல்லது என்னை விட்டு நான் உருவாக்கின மனிதன் என்னிடத்துல வருவதற்கு பதிலாக இன்னொரு நபரை தன்னுடைய கடவுளாக கொண்டிருக்கிறார் எனும் போது வருகிறது அது ஒரு ஜெலஸ்
அது அன்பின் அடிப்படையில் அவர்கள் என்னிடத்துல தானே வந்திருக்க வேண்டும். நான் தானே அவர்களை படைத்தேன், நான் தானே அவர்களுக்காக எல்லாம் செய்தேன். ஆனால் என்னை விட்டு விட்டு இன்னொரு நபரோடு போகிறார்களே என்கின்ற அடிப்படையில வருகின்ற ஒரு ஜெலஸ், அதுதான் தேவ வைராக்கியம். அப்போ பவுல் சொல்லுகிறார், அல்லது காட்லி ஜெலஸ். பவுல் சொல்லுகிறார், எனக்கும் அந்த ஜெலஸ் இருக்கிறது உங்களுக்காக. நீங்கள் வேறு யாரையாகிலும் பின்பற்றி போய்விடுவீர்களோ, நான் பிரசங்கித்த இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு வேறு யாரையாகிலும் பின்பற்றி போய்விடுவீர்களோ என்கின்ற அடிப்படையில் எனக்கு ஒரு ஜெலஸ் இருக்கிறது. அது காட்லி ஜெலஸ், தேவ வைராக்கியமான ஒரு வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்பதாக இங்கே பவுல் சொல்லுகிறார். ஏன், நான் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு, 2-3 புருஷன்களை நீங்கள் தேடி போகக்கூடாது, ஒரே புருஷனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த கன்னிகையாக, புத்தியுள்ள கன்னிகையாக உங்களை ஒப்புவிக்க நான் தீர்மானித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட வேளையிலே நான் நியமித்த அதாவது நான் அந்த ஒரே புருஷனுக்கு அப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் நியமித்திருக்கும் போது, நீங்கள் இந்த புருஷனை விட்டு இன்னொரு புருஷனை தேடி போவீர்கள் என்றால் ஒரு ஜெலஸ் வரும் தானே. அப்படிப்பட்ட ஒரு ஜெலஸ் எனக்கு இருக்கிறது என்பதாக இங்கே பவுல் சொல்றார். அப்போ இது தேவனுடைய தேவ ஜெலஸ் அல்லது பொறாமை என்கின்ற வார்த்தையை என்னால் சரியா பயன்படுத்த முடியல, அது ஒரு தப்பான அர்த்தத்திலே புரிந்து கொள்ளப்படும் என்பதாக. அதாவது ஒரு பொசசிவ்னஸ், காட்லி பொசசிவ்னஸ் என்று வேண்டுமானால் சொல்லலாம். அல்லது பொசசிவ்னஸ்க்கு ஏதாவது தமிழ் வார்த்தை இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், தெரிந்து கொள்கிறேன். எனக்கு தெரியல, அதான் கேட்க. அப்போ தேவ வைராக்கியம், தேவனுடைய ஒரு ஜெலஸ் எனக்கு இருக்கிறது என்பதாக சொல்லுங்க. அப்போ இதே விதமான ஜெலஸ் பவுலுக்கு இருக்கிறது, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இருக்க வேண்டும். உண்மையிலேயே தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜெலஸ் இருக்க வேண்டும். இன்னைக்கு சில கள்ளப்போதர்கள் கேட்பார்கள், இந்த கள்ளப்போதர்களை குறித்து அம்பலப்படுத்தும் போது எங்களை பார்த்து பொறாமை என்பதாக, இவர்களுக்கு பொறாமையினால் தான் எங்களை குறித்து குற்றம் தீர்க்கிறார்கள் என்பதாக சொல்வார்கள். அவர்கள் சொல்வதிலே ஓரளவுக்கு சரி இருக்கு, பொறாமைதான். ஆனால் இவர்கள் நினைப்பது போல இவர்களை வீழ்த்த வேண்டும், இவர்கள் அழிக்கப்பட வேண்டும், இவர்களுடைய வளர்ச்சியை கண்டு ஒரு பொறாமை என்கிற அடிப்படையில அல்ல. மக்கள் இங்கே வராமல் அங்கே போகிறார்களே என்கிற அடிப்படையிலே என்ன பொறாமை. அதாவது உண்மையின் பக்கம் வராமல் பொய்யின் பக்கம் போகிறார்களே. நான் உண்மையின் பக்கம் நிற்கும் போது இந்த பக்கம் தானே அவர்கள் வந்திருக்க வேண்டும், அங்கு போகக்கூடாது அல்லவா? இந்த ஒரே புருஷனுக்கு தானே அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும், அங்கே போகக்கூடாது, ஆகவே அவர்கள் இங்கே தானே வர வேண்டும் என்கிற அடிப்படையிலான ஒரு பொறாமை. அது மனிதர்களிடத்திலே குடிகொள்ள இருக்கின்ற அந்த விதமான பொறாமை அல்ல. தேவனிடத்துல எப்படி ஒரு ஜெலஸ் இருக்கிறதோ அதே விதமான ஒரு ஜெலஸ். அதுதான் இங்கே பவுல் சொல்லுகிறார், எனக்கு அப்படி ஒரு ஜெலஸ் இருக்கிறது. நீங்கள் தேவனுக்கு கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும், அதற்காக நான் ஒரு ஜெலஸ் கொண்டிருக்கிறேன். தேவ ஜெலஸ், தேவ வைராக்கியமான வைராக்கியம். ஆனாலும் இப்படி நான் ஜெலஸ் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் சர்ப்பமானது ஏதேன் தோட்டத்திலே ஏவாளை வஞ்சித்தது, தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது. அது என்ன தந்திரம்? அங்கே அந்த சர்ப்பம் சொன்னதிலே பாதி உண்மையும் பாதி பொய்யுமாக கலந்திருந்தது. 100% பொய்யும் அல்ல, கொஞ்சம் உண்மை கொஞ்சம் போய் கலந்த ஒரு காரியத்தை தான் தந்திரமாக அது கையாண்டது. நீங்கள் என்னது, இதை புசித்தால் தேவர்களைப் போல மாறுவீர்கள் என்று சொன்னது. அதே போல நடந்தது தானே. அவர்கள் புசித்த என்பதாக கடவுள் என்ன சொன்னார்? நம்மை போல இவர்களும் மாறினார்கள் என்று சொல்லி தேவன் சொன்னார். அந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கு. ஆக ஆதியாகமம் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இதுல சாத்தான் சொன்னதிலே பல காரியங்கள் உண்மையான ஒரு விஷயம். நீங்கள் சாகவே சாவதில்லை என்கிறது ஒரு வகையிலே உண்மையான ஒரு விஷயம்தான். மாம்சத்திலே அப்பொழுதே என்னது, செத்து போகவில்லை. அவர்கள்
தேவனுடைய உறவை இழந்து அன்றைக்கே மரணித்தவர்களாக காணப்பட்டார். தேவ உறவு துண்டிக்கப்பட்டது. அது கடவுள் சொன்ன அதுதான் மரணம். அதனால சாத்தான் என்னது சத்தம் சொன்னதும் சாத்தானுடைய பார்வையில ஒரு விதமான உண்மைதான். சாகவே சாவதில்லை. அடுத்ததாக நீங்கள் புசைக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று இங்கே சாத்தான் சொல்லுகிறார். அதே போல அவர்களுடைய கண்கள் திறந்தது. அவர்கள் பழம் புசித்து சாப்பிடுகிறார்கள். அதன் பிறகு நடந்தது 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. இது நடந்ததா என்று கேட்டால் இதுவும் நடந்தது. இதை யார் சொல்லுகிறார்? கடவுளே சொல்லுகிறார். பாருங்கள், ஆதியாகமம் 3:22 பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான் என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறார். மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாக மாறிவிட்டான். இப்ப சாத்தான் சொன்னதுல ஏதாவது பொய் இருக்கிறதா? தந்திரம் இருக்கிறது. என்ன? ஆனால் பார்ப்பதற்கு உண்மை போல இருக்கிறது. ஆனால் இதுல என்ன இருக்கிறது? சில பொய்கள் கலந்து இருக்கிறது, அல்லது அதுல ஒரு தந்திரம் இருக்கிறது. என்ன? தேவன் சொன்ன மரணம் என்கிற காரியம் வேறு, சாத்தான் இங்கே மரணம் என்று சொன்னது வேறு. நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொல்லி கடவுள் எதை மனதிலே வைத்து சொல்லுகிறார்? தேவனுடைய உறவு துண்டிக்கப்படுகிறது. அதாவது இந்த இளையகுமாரனுடைய கதை உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து சொன்ன கதை. அந்த கதையிலே இளையவன் வீட்டை விட்டு செல்லுகிறான், திரும்ப வருகிறான். தகப்பன் சேர்த்து கொண்ட பிறகாக கடைசியில் அது சொல்லுகின்ற அந்த தகப்பன் சொல்லுகிற வார்த்தை, இவன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான் என்பதாக சொல்லுவார். அதாவது மரித்தல் என்று உண்மையில அவன் மரித்தானா? மரிக்கவில்லை. அப்போ தகப்பனுடைய பார்வையில் எது மரணமாக இருந்தது? அவன் எப்பொழுது தகப்பனை விட்டு பிரிந்து போனானோ அதைத்தான் அங்கே தகப்பன் மரணம் என்று சொல்லுகிறான். அப்போ உறவு துண்டிக்கப்படுகிறது, மரணமாக சொல்லப்படுகிறது. எபேசியர் புத்தகத்திலே கூட நாம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்தோம் என்று நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ உறவற்றவர்களாக, தேவனுக்கு விரோதமாக அல்லது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக தேவ உறவற்றவர்களாக இருக்கின்ற சூழலே நம்மை குறித்து வேதாகம் சொல்லுகிற காரியம், நாம் மரித்தவர்கள். அப்போ கடவுளுடைய பார்வையில மரணம் என்பது சரீர மரணத்தை அல்ல. சரீர மரணத்தை அடைந்தவர்களை குறித்து இயேசு கிறிஸ்து எல்லாம் சொல்லும்போது எப்படி சொல்லுகிறார்? நித்திரை அடைந்தவர்கள், உறங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் என்றுதான் சொல்லுகிறார். அப்போ உண்மையிலே மரணம் என்று எதை சொல்லப்படுகிறது? தேவனற்றவர்கள், தேவன் இல்லாத இடத்தில் வசிப்பவர்கள், அவர்கள் தான் மரணம் அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். இப்போ 2ஆம் மரணம் என்று சொல்லப்படுகிறது, அதுவும் என்றுதான். அவர்கள் அங்கே 2ஆம் மரணம் என்று சொல்லக்கூடிய இடத்துல மரணம் என்றால் ஒன்றுமே நினைவில்லாத இடம் தானே. ஒரு சரீர மரணம் என்று சொன்னால் இந்த செத்த சரீரத்தை நாம் அடித்தாலும் அந்த சரீரத்துக்கு சோரணம் இருக்காது, திருப்பி அடிக்காது. அதான் உண்மை மரணம். ஆனால் 2ஆம் மரணம் என்று சொல்லப்படும் போது அங்கே அவர்களுக்கு உணர்வு இருக்கிறது, தீயினால் தகிக்கப்படுகிறது, அவர்களுக்கு உணர்வு இருக்கிறது. மரணம் என்பது தேவனற்ற ஒரு நிலை. அப்ப அதுதான் கடவுளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் இங்கே சாத்தான் சொல்லுகிறது ஒரு வகையில உண்மை என்னது? நீங்கள் சரீர மரணம் அடையவில்லை, நீங்க உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். ஆனா கண்கள் திறக்கப்படுவது நல்லதா கெட்டதா? அது சரியா தவறா? நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்கவர்களாக மாறுவீர்கள், அது நல்லதா கெட்டதா? அதை குறித்து சாத்தான் சொல்லவில்லை. இப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை அலோவ் பண்ணவில்லை என்று சொன்னால் அதை நம்முடைய நன்மைக்காகவே, அது ஆண்டவர் எப்பொழுது அவர்களுக்கு அலோவ் பண்ண வேண்டுமோ அப்பொழுது அலோவ் பண்ணுவார். ஆனால் சாத்தான் இங்கே தந்திரமாக சில உண்மைகளோடு சில தந்திரங்களை புகுத்தி அங்கே அல்லது பிரசன்ட் பண்ணுகிறான். அதுதான் அவனுடைய தந்திரம். அப்போ இங்கேயும் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், அதை போல சாத்தான் அன்றைக்கு தந்திரமாக செயல்பட்டதை போல, ஏவாளை ஏமாற்றிட்டு வந்தது போல இங்கேயும் நீங்களும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விலகுவீர்களோ என்று சொல்லி, விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்ப உங்களுடைய மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை, கிறிஸ்துவை பற்றிய நேச்சர், கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொல்ல ஒரு நேச்சர் இருக்கிறது அல்லவா? நான் பிரசன்ட் பண்ணியிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய நான் சொன்ன உபதேசம், சுவிசேஷம், சுவிசேஷத்திலே நான் இயேசு கிறிஸ்துவ உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு என்று சில சுபாவங்கள் இருக்கிறது, அதுதான் கிறிஸ்துவை பற்றிய உண்மை. அதை அந்த காரியம் கெடுக்கப்படுவோம், அது தவறா, அது அந்த விஷயம் கெடுக்கப்பட்டு வேறொரு தவறான விதத்திலே கிறிஸ்து உங்களிடத்திலே அறிவிக்கப்படுவாரோ என்று பயந்திருக்கிறேன். எப்படி எப்படி எனில் சொல்லுகிறேன், உங்களிடத்தில் வருகிறவன்
உங்களிடத்துல இப்போ வந்து என்ன நான் அப்போஸ்தலன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறான் இல்லையா? அதன் மூலமாக அவர்கள் சொல்ல வருவது என்ன? பவுலாகிய நான் அப்போஸ்தலன் கிடையாது, அவர்கள் தான் அப்போஸ்தலர்கள், அவர்கள் தான் சரியானவர்கள், நான் எல்லாம் சரியாக பேசுகிற பவுலாகிய நான் எல்லாம் பொய்யன், அப்போஸ்தலன் கிடையாது, உங்களை ஏமாற்றுகிறவன், ஆனால் அவர்கள் அப்போஸ்தலர்கள். அப்படி வருகிறார்கள் அல்லவா? அப்ப அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? உங்களிடத்துல வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அப்போ அவங்க பிரசங்கம் பண்ணுகிறது யாரை? இயேசு கிறிஸ்துவை தான் பிரசங்கம் பண்ணுகிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் அது நாங்கள் பிரசங்கித்த இயேசு கிறிஸ்து அல்ல, அது வேறொரு இயேசு. இப்ப இயேசு கிறிஸ்து என்று சொல்லிதான் சொல்லுகிறார்கள், ஆனால் வேறொரு இயேசு. அவர்கள் எந்த இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் பாடு கிடையாது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் செல்வந்தர்களாகத்தான் இருக்க முடியும். ஆகவே அந்த அடிப்படையில் தான் பவுலை அப்போஸ்தலனே அல்ல என்று சொன்னார்கள். பவுலப்போஸ்தலன் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து தப்பானவர். பவுலப்போஸ்தலன் பேசுகிற இயேசு கிறிஸ்து போய் அது உண்மையான இயேசு கிறிஸ்து அல்ல. நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்து தான் சரி என்று சொல்லி அவர்கள் பேசுகிறார்கள். எந்த அடிப்படையிலே? அவர்கள் உலக பொருளாதார தோற்றத்தின் அடிப்படையிலே. பவுலுடைய தோற்றத்தை பாருங்கள், இவர்களை எல்லாமா கடவுள் தேர்ந்தெடுப்பார்? எங்களுடைய தோற்றத்தை பாருங்கள், எங்களுடைய பேச்சு திறமையை பாருங்கள். நாங்கள் தான் சரியான, நாங்கள் சொல்லுவதுதான் சரியான கடவுள் என்று சொல்லி அவர்கள் காண்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே எந்த அடிப்படையில் இருக்கிறது? புறத்தோற்றத்தின் அடிப்படையில் இருக்கிறது. புறத்தோற்றத்தில் அவர்கள் காண்பிக்கிற அந்த பகட்டுத்தனத்தின் அடிப்படையில் இருக்கிறது, செல்வ செழிப்பின் அடிப்படையில் இருக்கிறது. ஒருவேளை பாடுபடுகிறது என்று சொன்னால் அது தப்பு. அப்படி பவுல் பேசினார் என்று சொன்னால் பவுல் அப்போஸ்தலனே கிடையாது, பவுல் ஒரு முட்டாள், பைத்தியக்காரன், அவனை பின்பற்றாதீர்கள் என்பதாக அவர்கள் சொல்லுகிறார். அதாவது உங்களிடத்திலே வருகிறவன் இப்படித்தான் பேசுகிறார். நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. ஒருவேளை நீங்கள் எங்கள் மூலமாக எங்கள் சுவிசேஷத்தை விசுவாசிப்பதன் மூலமாக ஆவியை பெற்றீர்கள், அல்லது எங்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். இதை அல்லாமல் உங்களிடத்திலே வருகிறான் அல்லவா, அவன் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து, அவன் தருகிற போலி ஆவி. இன்றைக்கு நிறைய போலி ஆவிகள் இருக்கிறது. பெந்தேகோஸ்தே சபைகள் எல்லாம் போலி ஆவிதான். காரணம், அவர்கள் ரட்சிக்கப்பட்டால் போதாது, ஆவியை பெற வேண்டும் என்றால் நீங்கள் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், அல்லது இந்த விசேஷ வரம் பெற்ற போதகர் உங்கள்ட்ட தலையில கை வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இஷ்டத்துக்கு தங்களுடைய ஆவிகளை கொடுக்கிறார்கள். வேறொரு ஏதோ ஒரு ஆவி, அந்த ஆவி என்ன செய்கிறது என்றால் மக்களை போட்டு கீழே போட்டு உருள வைக்கிறது. உடை விலகி போவது கூட தெரியாமல் அப்படி என்னமோக்க பண்ணுகிறது, வாய்க்கு வந்ததை உலர வைக்கிறது, மனிதனை அசிங்கப்படுத்துகிறது. அதாவது இப்படிப்பட்ட வேறொரு ஆவி. நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தால், நாங்கள் எங்கள் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளாத வேறொரு ஆவி அவர்கள் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்டால், அல்லது நாங்கள் சொல்லித்தராத சுவிசேஷம், நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத, எங்கள் மூலமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், அந்த அல்லாத வேறொரு சுவிசேஷத்தை பெற்றீர்களானால் நீங்கள் நன்றாக சகித்திருப்பீர்களே. உண்மையிலே கொரிந்து மக்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அவர்கள் பவுலுடைய சுவிசேஷத்தில்தான் நிலைத்திருக்கிறார்கள். ஆனால் பவுல் இப்பொழுது பவுலை குறித்து வெளியிலிருந்து இப்படிப்பட்ட செய்திகள் அங்கு வருகிறது கொரிந்து மக்களிடத்திலே. ஆகவே அதை சுட்டிக்காட்டி எழுத வேண்டிய அவசியம் உண்டு. அப்போ அப்படி ஒருவேளை வந்தால், அப்படி அவர்கள் செய்கிறார்கள், அவர்கள் அப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அதை நீங்கள் பின்பற்றினால் நன்றாக சகித்திருப்பீர்களே. மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்ல என்று எண்ணுகிறேன். இப்போ இங்கே மகா பிரதான அப்போஸ்தலர் என்று சொல்லும் போது இங்கே பேதுரு, யோவான் போன்ற அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள் இல்ல, அவர்களை காட்டிலும் நான் குறைவுள்ளவன் என்கிறதை இங்கே பவுல் ஒப்பிட்டு சொல்லவில்லை. அதுக்கு பயன்படுத்திருக்கின்ற வார்த்தை ஒரு சர்க்காஸ்டிக், கிண்டல் பண்ணுகிற விதத்திலே பயன்படுத்தப்பட்டு, அதாவது தங்களை அப்போஸ்தலர்கள் சொல்லி, இப்போ கள்ளப்போதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் தங்களை பெரிய அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள். பவுல் அப்போஸ்தலன் கிடையாது, பவுல் எல்லாம் அப்போஸ்தலன் கிடையாது, நாங்கள் தான் பெரிய அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி தங்களுடைய பகட்டுத்தனமான வாழ்க்கையை ஆதாரமாக காண்பித்து வருகிறார்கள் கொரிந்து மக்களிடம். இப்ப பவுல் சொல்லுகிறார், அவங்களை காட்டிலும் நாம் என்னது கொஞ்சம் குறைச்சல் ஒன்றும் கிடையாது. அவங்க சொல்றாங்க இல்லையா, நான் பேச்சுல குறைவுள்ளவன், எனக்கு பேச்சு திறமை இல்லைன்னு. சரி, நான் பேச்சு திறமை இல்லைன்னாலும் பேச்சிலே கல்லாதவன் அல்ல, ஆனால் பேச்சிலே கல்லாதவனாக இருந்தால், அதாவது பேச்சு திறமை அற்றவன் என்று சொல்லி அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தாலும், அறிவிலே அப்படி அல்ல. அறிவிலே
சாதுரியம் உள்ளவன் அல்லது அறிவிலே கற்றவன் என்பதாக சொல்லுங்க. பேச்சிலே கல்லாதவனா இருந்தாலும் அறிவிலே கல்லாதவனா இல்லை. எந்த விஷயத்திலும் எல்லாருக்கும் முன்பாகவும் உங்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டிருக்கிறோமே, உங்களுக்கு தெரியுமே, என்னுடைய அறிவு திறமை பற்றி உங்களுக்கு தெரியுமே. அதாவது இவர் பவுல் அவர்களோடு ஒப்பிட்டு பேசுகிறார் இந்த கள்ளப்போதர்களை அந்த அடிப்படையில். ஆகவேதான் பவுல் ஆரம்பத்திலே என்னை புத்தியினனை முட்டாளாகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருப்பார். நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததனால் குற்றம் செய்தேனோ? உங்களுக்கு அவர்கள் என்னது தங்களை பகட்டுத்தனமாக காண்பித்து மகா பெரிய அப்போஸ்தலன் என்று சொல்லி வருகிறார்கள். அவர்கள் நான் அப்போஸ்தலன் அல்ல என்று சொல்லுகிறார்கள். எந்த அடிப்படையிலே? கிறிஸ்துவை பற்றிய உண்மையை மறைத்து தவறான ஒரு கிறிஸ்துவை உங்களுக்கு முன்பாக காண்பிக்கிறார்கள். அந்த கிறிஸ்துவ செழிப்பானவராக இருக்கிறார், செழிப்பு ஏற்படுத்தி வருவதற்காகத்தான் வந்தார். பாடு கஷ்டம் எல்லாம் படுகிறவர்கள் கண்டிப்பாக கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கிடையாது. உருவத்தோற்றத்தின் அடிப்படையிலே நன்றாக இருந்தால்தான் அவர்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நன்றாக பேசக்கூடியவர்களாக இருந்தால்தான் கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே நாங்கள் தான் சரியான அப்போஸ்தலர், பவுல் எல்லாம் சரியான அப்போஸ்தலரே கிடையாது என்கிறது தான் அவர்களுடைய குற்றச்சாட்டு. இப்ப பவுல் சொல்லுகிறார், இப்ப என்ன, நான் நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக நான் என்னை நானே தாழ்த்தி கொண்டேன். இப்போ இதனால இது குற்றமா? இப்ப அவங்க வாங்குற மாதிரி அவங்க எதுக்காக அவங்க இப்படி வருவாங்களா? அவங்க உங்களிடத்துல இருந்து அபகரிக்கும்படித்தான் வருவார்கள். உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்துல சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். உங்களுக்கு சேவை செய்யும்படியாக உங்களிடத்துல இருந்து 10 பைசா வாங்கல. அதே வேளையிலே மற்ற வேறு சபைகள் எனக்கு தந்தார்கள். சொல்லும் போது மக்கதோனியா சபைகள் சகோதரர்கள் எனக்கு உதவி செய்தார்கள். ஒருவேளை அவர்கள் உதவி செய்யாவிட்டாலும் பவுல் என்ன செய்திருப்பார்? வேலை செய்திருப்பார். சில இடங்கள்ல வேலை செய்திருக்கிறார் மக்கள் கொடுக்காத போது. ஆனாலும் என்னது, நான் உங்களிடத்துல கேட்டிருக்க மாட்டேன். அவர்கள் அதைத்தான் சொல்லுகிறார், நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்துறேன். ஒருத்தர்கிட்ட நான் 5 பைசா கேட்கல சொல்ல வருகிறார். ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கதோனியாவில் இருந்து வந்த சகோதரியர்கள் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலும் உங்களுக்கு பாரமாக இராதபடிக்கு ஜாக்கிரதையாக இருந்தேன். இனிமேலும் ஜாக்கிரதையாக இருப்பேன். அகாயா நாட்டின் திசைகளில் இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று என்னிலுள்ள கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை கொண்டு சொல்லுகிறேன். இது என்னது? அகாய நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அகாய நாடு என்றால் இந்த கொரிந்து சபை இருக்கிற அந்த நாடு, அந்த தான். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்று சொல்லி சொல்லுகிறார். சரி, நான் இதை ஏன் சொல்லுகிறேன்? இப்படி நான் சொல்வதற்கு காரணம் என்ன? உங்களை சிநேகியாதபடியினாலா? உங்களிடத்துல அன்பு இல்லாதபடினாலா? கிடையாது, தேவன் அறிவார். ஏன் சொல்லுகிறேன்னா, எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களை போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன். போல எதுக்கு சொல்றாரு? எங்களை விரோதிக்கிறதுக்காக சிலர் நாங்க இப்ப புதுசா அப்போஸ்தலர்களாக வந்திருக்கிறேன்னு சொல்லிடுறாங்க இல்லையா? நாங்கள் அப்போஸ்தலர்கள் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு சமயம், எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு அவங்க தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவங்கள பத்தி நாங்க அப்போஸ்தலர்கள் மேன்மை பாராட்டுங்க இல்லையா? அந்த காரியத்தில் அவங்க எங்களை மாதிரி மாறட்டும். நான் எப்படி உங்களுக்கு சேவை செய்வதற்காக என்னை தாழ்த்துக்கிறேனோ, உங்களிடத்திலிருந்து உங்களை வருத்தப்படுத்தாமல் இருந்தேனோ, அந்த மாதிரி அவங்க மாறட்டும், அப்படி அந்த அளவுக்கு தியாகம் செய்கிறவர்களாக மாறட்டும் என்கிறதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்பதாக போல் சொல்லு. உங்கள் மீது கோபத்திலே சொல்லவில்லை, எங்கள் மீது குற்றம் சாட்டுகிறவர்கள் இப்படி இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்காக நான் இதை சொல்லுகிறேன். இதுதான் பவுல் சொல்லக்கூடிய காரணம். அப்படிப்பட்டவர்கள் அப்போ அவர்கள் தங்களை பிரதான அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, நான் அப்போஸ்தலன் அல்ல என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள். அவங்க தங்களை எப்படி சொல்லிக்கொள்ளார்கள்? நாங்க பெரிய அப்போஸ்தலர்கள், பவுல் எல்லாம் அப்போஸ்தலனே கிடையாது, நாங்கள் தான் செழிப்பாக இருக்கிறோம், நாங்கள் தான் தோற்றத்துல நல்லா இருக்கிறோம், நாங்கள் தான் பேச்சு திறமையில சரியாக இருக்கிறோம், பவுலுக்கு எல்லாம் பேச்சு திறமையே கிடையாது. கடிதம் எழுதுனா அதுல நல்லா இருக்கும் ஒருவேளை, ஆனா நேர்ல வந்தா பேச தெரியாது, தோற்றத்திலே பலவீனன், அவன் பார்த்து எங்களை பாடுபடுறான், உண்மையிலே கிறிஸ்தவனா இருந்தா பாடுபடுவானா, இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்றதுதான் சரி என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி பவுல். அப்போ இத பவுல் அப்போஸ்தலன் கூறிய சுவிசேஷம், அந்த அடிப்படையில நமக்கு காண்பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, அந்த அடிப்படையில கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று வேதாகம் சொல்லுகிறது. கிறிஸ்தவர்களுக்கு என்னென்ன நடக்கும் இந்த பூமியிலே என்று சொல்லுகிறது. பூமியிலே ஒரு எப்பொழுதும் சுகபோகமான வாழ்க்கை என்பதை எல்லாம் வேதாகம் உத்தரவாதம் அளிக்கவில்லை.
அப்போ இதற்கு எதிராக பேசுகிறவர்கள், கிறிஸ்தவர்கள் என்றால் சுகபோகமத்தாக வாழ்ந்தாக வேண்டும், கண்டிப்பாக வாழ்வார்கள், அதற்காக தான் இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று பேசுகிறவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் பகட்டாகத்தான் வாழ வேண்டும் என்று பேசுகிறவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அப்போ அந்த அடிப்படையில் இருக்கிறவர்கள் அவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலன் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இப்போ அவங்க உண்மையில அப்போஸ்தலர்கள் அல்ல, கள்ளர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள வேலையாட்கள், அப்போஸ்தலருடைய வேதத்தை தரித்து கொண்டவர்கள். அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான். அப்போ சாத்தான் என்ன செய்வான்? நல்லவனை போல வருவான், நல்லவனை போல வேஷமிட்டு வருவான். அதே போலதான் அவனுடைய ஊழியக்காரர்களும் இருப்பார்கள் என்பதாக இங்கே பவுல் சொல்கிறார். ஆகவே அவர்கள் மூலமாக சொல்லப்படுகிறது என் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டாக இருந்தால், என்னை அப்போஸ்தலராக ஏற்றுக்கொள்ளாத விதத்திலே உங்களுக்கு தோன்றினாலும் அது பெரிய ஆபத்து. அதுக்குள்ளாக ஒரு சாத்தானுடைய சதி இருக்கிறது. என்ன? கிறிஸ்துவை பற்றிய உண்மை, கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்கின்ற உண்மைக்கு எதிரான ஒரு காரியம் அதுவாக இருக்கிறது. காரணம், அவர்கள் எந்த அடிப்படையில என்னை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறார்கள்? நான் பாடுபடுவதை வைத்து அவர்கள் என்னை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறார்கள். என்னுடைய தோற்றத்தை வைத்து அவர்கள் என்னை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறார்கள். பேச்சுத்திறன் அந்த இல்லை என்கிற காரணத்தை காட்டி அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் இது எனக்கு எதிராக வைக்க குற்றச்சாட்டு இல்லை, கிறிஸ்துவை பற்றிய உண்மை, அதற்கு எதிராக உங்களை திசை மாற்றி வேறொரு கிறிஸ்துவை பின்பற்ற வைக்கிற ஒரு சதி, சாத்தானுடைய சதி இருக்கிறது. ஆகவே உண்மையான கிறிஸ்துவை பற்றி அந்த உண்மைத்தன்மை, அதை விட்டு உங்களுடைய மனது கெடுக்கப்படுமோ என்றுதான் பயந்திருக்கிறேன் என்பதாக பவுல் சொல்லுகிறார்.